போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. ஹலோ, ஹாய், வணக்கம். இட்ஸ் மீ ஆர் வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். நல்லா இருக்கா? சட்டை செஞ்சாச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போக போறோம். இப்போ நான் எங்க இருக்கேன், நான் எக்ஸாக்டா சொன்னா வந்துட்டு என்யூ சென்டர் தான். நம்ம வக்கீரா யூனிவர்ஸ் சப்ஸ்கிரைபர் தெரியும். நான் இந்த இடத்துக்கு வந்தாலே எங்கேச்சும் வெளியே சுத்தி பார்க்க போயிடுவேன். ஏஸ் இங்க வந்தாச்சு. இப்போ நான் எங்க போக போறேன்னா வந்துட்டு ஜூ நகராக்கு போக போறேன். உங்களுக்கு அந்த ரூட்டை காட்டுறேன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அங்கதான் பயணம். இங்கேருந்து ஆரம்பிச்சு நம்ம அங்க போவோம். அதனால வந்துட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இன்னைக்கு செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்க போது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஜூ நகரா போக போறேன். சரி, வள கொல கொலன்னு பேச வேணாம், நம்ம நேரா பயணத்தை தொடரலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. இப்போ வந்து ட்ரெயின் எடுக்க போறேன். இந்த வாட்டி இந்த பயணம் வந்து நேரா ட்ரெயின் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல இறங்கி போற மாதிரி இல்லை. இப்போ நான் இந்த ட்ரெயின் எடுத்துட்டு இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் போய் வங்சாமாஜில இறங்கிட்டு அங்கேருந்து வந்து நான் கிராப் எடுத்து தான் நான் ஜூ நகரா போக முடியும். இப்பதான் பயணம். இப்போ வந்து டச் பண்ணிட்டு உள்ள போக போறோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அப்படின்னாங்க. இப்போ வங்சாமாஜிக்கு போலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. गाइस, நாங்க வந்தோடனே நேரா ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டோம். இப்போ வந்து வங்சாமாஜி போறோம். என்ன ஃபீல் பண்றேன்? நல்லா தான் ஃபீல் பண்றேன். கொஞ்சம் நேரத்துல போறோம்ல. எங்க போனாலும் வந்து சேஃப்டி முக்கியம். பிடிச்சிக்கிட்டு இப்போ ட்ரெயினோட பயணம் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜூ நகரா போறோம். அங்க நிறைய அனிமல் பார்க்க நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பின்னாடி ட்ரெயின் வந்து அதான் நீங்க இருக்கீங்க. ட்ரெயின் புலி வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. சரியான சத்தமா இருக்கு. ஆனா ட்ரெயின் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 ஸ்டேஷன் தான் இருக்கு. போய் சேர்ந்துருவோம். நீங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து நீங்க ஜூ நகரா வந்தீங்கன்னா நீங்க வந்து என்யூ சென்டர் வந்துட்டு அங்க வந்து எல்லாத்தையும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பிளானாஜயா ரூட் எடுத்துட்டு அதுல வந்து இதுல வரணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டேஷன் வந்து நாங்க இறங்கிட்டு வங்சாமாஜில வந்துட்டு அங்க வந்து கிராப் எடுத்துனா ஜூ நகரா போவோம். அதுக்காக வெயிட் பண்றோம். பாருங்க, அதே தானா ஓடுது. 1-2 ஸ்டேஷன் இருக்கு. ஓகே, கொடுத்துரும். 5 minutes later. ஒரு வழியா ட்ரெயின் ஏறி வந்துட்டோம். இப்போ வந்து வங்சாமாஜில இருக்கோம். இங்க வந்து பஸ் ஸ்டாப் கீழே இறங்கினா பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து கிராப் புக் பண்ணணும். கிராப் புக் பண்ணாதான் இப்போ வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்து போக முடியும். சரி, இப்போ இந்த பயணம் வந்துட்டு இப்போ புறப்படுவோம். யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து வரீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். நீங்க வந்து இங்க கிராப்பும் எடுக்கலாம், பஸ்ஸும் ஏறலாம். ஆனா அந்த பஸ் நம்பர் வந்து எனக்கு தெரியல. இப்போ அர்ஜென்டா கொஞ்சம் சீக்கிரமா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கிராப் ஏறது வந்து பெட்டர். இல்லாட்டி நீங்க பஸ் ஏறி போகணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து கிராப் ஏறி சீக்கிரமா போகணும்னு எதிர்பார்க்கறேன். ஏன்னா மழை பெய்யற மாதிரி இருக்கு. சீக்கிரமா போய் சேர்ந்தாதான் கொஞ்சம் அழகா வீடியோ எடுக்க முடியும். ஓகேவா? சரி, வாங்க போலாம். A few moments later. Guys, முதல்ல இருந்து கிராப்புக்கும் வெயிட் பண்றேன், பஸ்ஸுக்கும் வெயிட் பண்றேன். கிராப் ஆள் இல்லைங்கிறாங்க, பஸ்ஸும் வர மாட்டேது. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் guys. ஐயோ கடவுளே, ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? எதுவுமே வர மாட்டேங்குது. அதான் எதுவுமே வர மாட்டேங்குது. எல்லா காடியும் போயிட்டு இருக்கு, கார் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. ஆனா பஸ்ஸும் வர மாட்டேது. சரி, கிராப் புக் பண்ற, கிராப்பும் இங்க இல்லையா? வந்து மாட்டினா பாருங்க. தெரியல என்ன கதைனா, வெயிட் பண்ணுவோம். அங்க போய் சேர்ந்தோன்னு நான் பேசுறேன். அது வரைக்கும் வந்து ரெஸ்ட். 10 minutes later. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்து பஸ்ஸும் கிடைக்கல, கிராப் என்னால புக் பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் வங்சாமாஜில இருந்து நான் கோம்பாக்க ட்ரெயின் எடுத்து அங்க கிராப் வந்து ட்ரை பண்ண போறேன். அங்கேருந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு லக் இருந்தா என்னால ஜூ நகரா போக முடியும், இல்லைன்னா வந்து வீட்டுக்கு தான் கிளம்ப முடியும். பார்ப்போம். இங்க அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு வாங்க. நான் பிளான் பண்ணாம சடனா பிளான் பண்ணி வந்ததுனாலதான் அவ்வளவு பிரச்சனை. முயற்சி தானே. ஓகே, ட்ரெயின் வந்துருச்சு. ஃபைனலா வந்து கிராப் எடுத்துட்டோம். எடுத்து இப்போ வந்து ஜூ நகர் வந்து போயிட்டு இருக்கோம். நல்ல வேலை ஒரு அப்பாங்க பார்த்தேன். அவர் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க யாராச்சும் இங்க பஸ்ல டிராவல் பண்ணலாம் இல்லை எப்படியும் வரலாம்னு நினைச்சிங்க வச்சுக்கோங்களேன். கடைசி வரைக்கும் நீங்க அந்த பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்துருக்கணும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு கிராப்போ இல்லை டாக்ஸியோ நிச்சயம் ஒரு புக் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒன்றும் ஈஸியா இருக்கும். நான் பண்ண தப்ப நீங்க தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இப்போ போயிட்டோம். இப்போ வர்றப்ப நாங்கள் கிராப் தான் புக் பண்ணுவோம்.
நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஒன்றும் ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். பை. ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்துட்டோம். இப்போ என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கோம். இப்போ போய் உள்ள டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்ப்போம் என்ன கதைன்னு. அந்த அப்பா நல்லா பேசினாரு. நான் வீடியோ எடுக்கக்குள்ள அடுத்த ஆர்டர் அவர் கிடச்சி சொல்லிட்டு பறந்துட்டாரு. இட்ஸ் ஓகே. இப்போ வந்து உள்ளே போகலாம். மணி எத்தனை? இப்போ மணி 12 ஆயிடுச்சு. நான் என்னென்னையோ பிளான் பண்ணிட்டு வந்தேன். சொதப்புது. Come on guys, let's go. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே கைஸ், நாங்க வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. எனக்கும் SKRக்கும் வாங்கியாச்சு. வந்து உள்ள போக போறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. எங்க மலேசியன் பிரைஸ் வந்துட்டு 48 வெள்ளி, ஃபாரினருக்கு வந்து 93 வெள்ளி. நீங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் சின்ன வயசுல இந்த இடத்துக்கு வந்தேன், அதோட இப்பதான் நான் வரேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் SKR கூட்டு வந்திருக்கேன். அவனுக்கும் செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. பாவம் அவன் உடம்பு முடியாம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். உள்ள போனோன்னு எல்லாமே போயிடும். ஓகே SKR ரெடியா இரு, வாங்க உள்ள போலாம். Come on, let's go. இப்ப SKR வந்து மேப் பாத்துக்கிட்டு இருக்காரு எந்த ரூட்டுக்கு போலான்னு. இந்த இடம் வந்து சரியான பெருசு. இன்னைக்கு இங்கதான் எங்களோட பொழுது. வாங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடமா சுத்தி காட்டுறேன். இங்க வந்து சின்ன பிள்ளைங்க கூட்டு வந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருப்பாங்க. இந்த இடத்துல இப்ப இந்த நொடியில நான் சின்ன பையனா மாறிட்டேன். நீ எப்படி? நான் ஆல்ரெடி சின்ன பையன் தான். அவன் ஆல்ரெடி சின்ன பையன் தான். ஓகே கேப்டன், இப்ப நம்ம எந்த டைரக்ஷன் போக வேண்டியது இருக்கு? இந்த டைரக்ஷன். அந்த டைரக்ஷன். கம் ஆன், லெட்ஸ் கோ. இப்ப SKR வந்து ஜிராஃபா பாத்துக்கிட்டு இருக்காரு. தெரியுதா? என்ன பொம்பளை நினைக்கிறேன். பொம்பளை நினைக்கிறேன். பொம்பளை நினைக்கிறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? பார்த்தாலே தெரியுது. எப்படி காலை தூக்கி பாத்தியா? நக்கல்யா அவனுக்கு. நடந்து வந்துகிட்டே இருந்தோம். நம்ம முதல்ல அங்க பார்த்தோம் தெரியுமா? அப்ப வந்து ஒரு பாதை மாதிரி இருந்துச்சு. நான் அதுல இறங்கி இங்க வந்து பார்த்தா இங்க ஒரு கூட்டமா நின்றுகிட்டு இருக்கு. ஒருத்த மட்டும் என்னை எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். ஹாய் ப்ரோ, வாங்க நம்ம பழகலாம். இது வக்கீரா யூனிவர்சிட்டி ஷர்ட் நல்லா இருக்கா? உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். சரி SKR, நம்ம அந்த பக்கத்து போவோம். இப்ப வந்து ஜிராஃபா பார்த்தாச்சு. இப்ப இந்த குருவியை பார்த்தாச்சு. இது குருவி என்ன பேர் தெரியல, ரொம்ப சோகத்துல இருக்காது. சரிவா நம்ம அங்க போவோம். ஆமா. ஓகே கைஸ், இப்போ வந்து நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஜிராஃபா முடிஞ்சு குருவி முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தா தப்பீர் இருக்கு. இது வந்து மலேசியன் அனிமல்னு சொல்லுவாங்க. இது வந்து மலேசியால இருக்கும், சபாசார சைட்ல கூடியா இருக்கும். இந்த குருவி இருக்கு. இது சிலையா இல்ல உண்மையா இருக்கா? உண்மையானதா? நான் சிலை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாரு மூஞ்சி பாருங்க. அப்ப அந்த தண்ணிக்குள்ளதான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த தப்பீர். தப்பீர் மூக்க மட்டும் காட்டுது பாருங்க, மூக்கு மட்டும் தெரியுது, பாக்குது. எப்படி இருக்கீங்க? வாங்க பழக்கலாம். இப்ப கைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே பொடி நிறைய நடந்து போவோம். நிறைய இடம் இருக்கு. நம்ம வந்து 1 by 1 எல்லாமே சுத்தி பார்ப்போம். கமான், செம்ம ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. கமான் வாங்க கைஸ். இப்ப வந்து மேப் வந்து என் கையில இருக்கு, பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்ப வந்து அடுத்த இடத்துக்கு வந்து போகலாம். இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, நிறைய அனிமல்லாம் இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும். இந்த இடத்த சுத்தி நிறைய இருக்கு. இப்போ வந்து இப்போதான் நாங்கள் 2 இடம் இல்லை 1 2 2வது இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். இப்போ ஒன்று நடக்கணும், சத்தம்லாம் கேட்குது பயங்கரமா. வாங்க போகலாம். இங்கே நிறைய பேர் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். என்னைய பார்க்குறாங்க, நம்மளும் பார்ப்போம். Okay guys, இந்த அனிமல் பேர் வந்து இமு. இமு, I like it, move it. இங்க பாருங்க வந்துகிட்டு இருக்கு 3 பேரு நம்மளை பார்த்து வந்துகிட்டு இருக்கு, சாப்பாடு கொடுப்பாங்கன்னு. காய்ஸ், எனக்கே சாப்பாடு இல்லையா? என்ன நீங்க? ஹாய், வாங்க கிட்ட பழகுவோம். நம்ம பார்க்க தான் முடியும், தொட முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, கடிச்சுன்னா செப்டிக் ஆகிடும். அதனால நம்ம ஹாய் மட்டும் காட்டிக்கோ. காய்ஸ், இந்த இடத்துல வந்து ஒரு கூண்டு மாதிரி இருக்கு. அந்த கூண்டுக்குள்ள வந்து நீங்க குருவிலாம் பார்க்கலாம். கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பார்க்கலாம். இது வாத்து மாதிரி இருக்கு, ஆனா வாத்து இல்லை. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காம மாஸ்க் போட்டுக்கோங்க. செம்ம வாசமா இருக்கு. ஐ மீன் செம்ம பேட் ஸ்மெல்லா இருக்கு. ஐயோ, போனது கையை தொட்டுட்டு. சரி, நீங்க வந்து மாஸ்க்கு நிச்சயம் போட்டுக்கோங்க. ஆனா இந்த இடத்துல எதுவுமே தொட்டுறாதீங்க. நீங்க பார்த்தாலும் தெரியும், அது சாப்பிட்டு போட்டு இங்கதான் போடுதான். என் பக்கத்துல வந்து மயில் இருக்கு, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. கொத்துனுச்சுன்னா என்ன அப்படிலாம் பார்க்காதீங்க, ஓகேவா? இதான் மயில். மயில் இறகு. கிருஷ்ணருக்கு வந்து அதோட இறகு பிடிக்கும். முருகனுக்கு வந்து வாகனமா இருக்கும். அதனால அப்பா தாயே நீ ஆளை விட்டு உன்னை மட்டும் லைட்டா ப்ரொமோட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இதுக்கப்புறம் நான் கொளுத்து போறேன். நீங்க தான் எனக்கு பாதுகாப்பா இருக்கணும்.
சரி அடுத்த இடத்துக்கு போயிடும். அது வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா என்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. வெளியே வந்து ஒரு கூண்டு மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கேட் மாதிரி இருக்கும் கைஸ். அதை திறந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கூண்டு மாதிரி இருக்கு. இங்கேயும் பல வகையான மிருகங்கள், பறவைகள் அப்படிலாம் வச்சிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. இது வந்து ஒரு சின்னதா பேர்ட் ஏரியா மாதிரி, ஐ மீன் பறவையோட ஒரு இடம் மாதிரி வச்சிருக்காங்க. பல வகையான பறவைகள் இருக்கு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய இடம் இருக்கு. இப்போதைக்கு நான் இது பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஈகள்லாம் இருக்கு, கழுகு இருக்கு. கழுகு கூட பேசிக்கிட்டு இருக்க காட்சி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். காய்ஸ் இதான் மான். பாருங்க மான் குட்டி வந்து கிட்ட வந்து பாக்குது. ரொம்ப அழகா இருக்கு, செம்ம கியூட்டா இருக்கு, செம்ம கியூட்டா இருக்கு, செம்ம அழகா இருக்கு. வாழ்க்கையில வந்து மான் இவ்வளவு கிட்ட நான் பார்த்தது இல்லை. நம்ம போய் தொடலாம் அதை, ஆனா வேணாம், தொட வேணாம். நம்மளுக்கு இருக்கிற வியாதி ஆயிருக்கு, போய் செப்டிக்கா இருப்பது. அதை பாக்குது கிட்ட வந்து நினைச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்ணுக்கு வந்து நம்ம தான் ஜூல இருக்கிற மாதிரி இருக்கும், யாரோ ஒருத்தனுங்க அப்படின்னு. மேல குரங்கு அங்கங்க தாவிக்கிட்டு இருக்கு. அங்க கொம்பு வச்ச மான் இருக்கு, அங்க புள்ளி மான் இருக்கு. இதோ இங்க மான் இங்க வந்துருச்சு. செஞ்சுட்டு இங்க பாரு செஞ்சு இங்க பாருங்க காய்ஸ். உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்து டக்குன்னு பார்த்தா மான் வந்துருச்சு பக்கத்துல. ஹலோ சொல்லிக்கிட்டு இருக்க காட்சி தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே மானை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க, தொட்டு பாக்குறாங்க. அப்ப அங்க பக்கத்துல இருக்கிற வந்து செடியை பிடுங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சந்தோஷமா மானை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க காட்சி தான் பாக்குறீங்க. அப்ப யாரோ வந்து ஒரு இலையை தூக்கி கொடுக்கறாரு, சாப்பிடுங்க. அந்த மான் வந்து அவ்வளவு அழகா சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல வந்து சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போனோம். அங்க பார்த்தா சிங்கம் வந்து கொஞ்சம் தூரமா இருந்துச்சு. சரி தூரத்துல இருந்து சிங்கத்தை பார்த்துட்டு இருக்கிற காட்சியை தான் பாக்குறீங்க. ஆனா சிங்கம் செம பயங்கரமா இருக்கு. இதுதான் சிங்கம், காட்டுக்கே ராஜா தான் இந்த சிங்கம். நான் தாண்டா லியோ, லியோ தாஸ். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம இது என்னது மான் பார்த்தோம், அப்ப தப்பேர் பார்த்தோம், அப்ப சிங்கமும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன இருக்குன்னு தெரியல. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொன்ன சின்ன வயசு ஞாபகம் வந்து வருது. ஏன்னா சின்ன வயசுல ஸ்கூல் டைம்ல வந்து ஐ திங்க் ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் 2 அந்த மாதிரி இருக்கிறப்பதான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் கூட ஒரு வாட்டி வந்தேன். அதோட எனக்கு 30 வயசு ஆகுது. இப்போ நான் வரேன், இதோட 3வது வாட்டி நான் வரேன். இந்த இடம் என்ன மாதிரி இடம்? இங்க வந்து புலி இருக்காங்க கைஸ், புலி. இங்க வந்து புலி இருக்கான். நான் புலியை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். புளியும் காணும், ஒன்னும் காணும். ஓ உள்ள இருக்கு புலி. நம்ம வந்து அப்ப அங்க போயிட்டு நம்ம போய் புளிய பாக்கலாம். என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு புலி. பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம புலியை வந்து கொஞ்சம் கிட்ட பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ போய் பாப்போம் புலி நம்மளை பாக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நானே ஒரு புலி தான். வெல்கம் டு டைகர் டர்னல்னு போட்டிருக்கேன். புலியோட குகைக்குள்ள போவோம், இருக்கா இல்லையா பார்ப்போம் வாங்க. காய்ஸ் புளிய பாருங்க காய்ஸ், அதை வந்து வேலியை போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா பதுங்கி பாயறதுல இதை அடிச்சுக்க வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அனிமல் தான் அது. புலி பசிச்சாலும் புல்ல திங்காது ப்ரோ, அந்த கொள்கையில தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால புளியை ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீரத்துக்கு அடையாளம் புலி தானே, ஏன்னா எனக்கு அது அடையாளம் தான். காய்ஸ் சிறுத்தை உட்காந்து காய்ஸ் எத்தனையோ அடிதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமா இருக்கு சிறுத்தை. இது வந்து ஆப்பிரிக்கன் சிறுத்தைன்னு சொல்லுவாங்க. கூட்டை பிச்சுட்டு வந்துடாதுல்ல, நம்ம வந்து கிட்ட பார்க்கலாம். பயங்கரமா இருக்கு. கூண்டுக்குள்ள வரைக்கும் தான் இது வந்து சாந்த பிராணி. கூண்டுக்கு வெளியே வந்துட்டு பயங்கரமான ஒரு பிராணி. என்னை சுத்தி நிறைய பொண்ணுங்களாம் இருக்காங்க, அவங்க என்னோட ஃபேன்ஸ் தான், பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு சிறுத்தை. நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம் கைஸ், கம் ஆன் லெட்ஸ் கோ. இந்த பாயிண்ட் உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா என்ன ஒரு கவலைனா உடம்பு சரியில்லாம இருக்காதான், இல்லைன்னா ஓடி ஓடி பார்த்துருப்பேன். ஓடி பார்த்துருப்பாரான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்க. இதுக்குதான் தாள பாட்டு பண்ணாரு, நம்பிக்கை விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க போ. நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. சடனா பார்த்தா மாடு, இந்த மாதிரி நல்லா இருக்கேன், கொம்பெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா அது வந்து செவத்தை நக்கிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதுக தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. இது எனக்கு சிரிப்பா இருக்கு, அதனால வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். அது பக்கத்திலேயே யானை இருக்கிற இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஹாப்பியா யானையை பார்த்து ரசிச்சுட்டு அது கூட பேசிக்கிட்டு இருக்க காட்சியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சின்ன வயசுல வர்றப்ப இந்த இடத்துல வந்து நிறைய யானை இருக்கும். இப்ப பாக்குற 2 யானை மட்டும் தான் இருக்கு, மற்றதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. பட் இருக்கிற யானை கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க காட்சியை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அனிமல் இருக்கு, இது பார்க்க லைட்டா கெங்குரு மாதிரி இருக்கும். ஆனா இது கெங்குரு கிடையாது. இது வந்து என்னது
ஒலபி உழப்பிட்டான், அவன் பேர் வந்து உழப்பிட்டான்னு வச்சுட்டேன். உழப்பிட்டான், அதான் இந்த மிருகம். பார்க்க வந்து லைட்டா கெங்குரு மாதிரியும் இருக்கு, அட் த சேம் டைம் வந்துட்டு எலி மாதிரியும் இருக்கு. ஒரு வித்தியாசமான கலவை. ஆண்டவன் படைப்பு வந்து என்னைக்குமே வந்து வித்தியாசம் தான். மனுஷனே ஒரு வித்தியாசமா தான் இருக்கான், இதுவும் வித்தியாசம்தான். பாருங்க 5 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் நடுவில் பூந்து படுக்கிறான். எனக்கு இடம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு, வாங்க அடுத்த இடத்துக்கு போ. இந்த இடத்துல வந்து முள்ளம்பன்றி செக்ஷன் இருக்கு, பல வகையான முள்ளம்பன்றி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்க பாருங்க என்னைய பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் அதை கண்ணு மூடி இருக்கு? இந்த முள்ளம்பன்றியோட எடுத்துதான் இந்த என்ன சொல்லுவாங்க, காட்டுவாசி இருப்பாங்களா, ட்ரைப்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, விஷத்தை குத்தி சொல்லி வேட்டையாடுவாங்க. முள்ளம்பன்றியோட அந்த முள்ளை வச்சுதான் செய்வாங்க. அது வந்து அதோட பாதுகாப்பே அதோட முள்ளு தான். அது வந்து ஆள்கிட்ட தப்பிக்க டக்குன்னு அந்த முள்ளை வந்து வெளியாக்குறாங்க, லைக் வந்து ஒரு அம்பு மாதிரி. இதுதான் அந்த மிருகம், நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கு. முள்ளம்பன்றிய பார்த்து முடிஞ்சு பக்கத்திலேயே வந்துட்டு ஒட்டகத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க நாங்க போனோம். அதுக்கப்புறம் அங்க நடந்து கூத்த நீங்களே பாருங்க காய்ஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கு. இந்த ரூம்குள்ள வந்திருக்கேன் ஏன்னா இங்க வந்து இந்த பாண்டா மிருகத்தை பார்க்க வந்திருக்கேன். இங்க வந்து நீங்க இங்க ஒரு படி ஏறி இறங்கி உள்ள போகணும். இந்த இடத்துக்குள்ள ஏக்கோனா இருக்கு, கொஞ்சம் குளிர் கஞ்சிக்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மிருகத்தோட கரடியோட வந்து வடிவங்கள்லாம் இருக்கு, ஐ மீன் எலும்புக்குள்ளலாம் இருக்கு. அது லைட்டா பார்த்துப்போம். அப்போ கீழே போய் அந்த மிருகத்தை பார்க்கலாம். கமான். செம்ம ஹாப்பியாகவும் எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த பாண்டா மிருகம் ரொம்ப பிடிக்கும். மிருகத்துல எனக்கு பிடிச்ச மிருகம் வந்து யானை, பாண்டா. ஏன்னா அது வந்து ஒரு சாதுவான பிராணி. அந்த குங்ஃபு பாண்டா பார்த்துலேருந்து நான் அது ஃபேன் ஆகிட்டேன். இப்போ வந்து அந்த மிருகத்தை தான் பார்க்க போறேன். வாங்க போலாம். இங்க வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால அமைதியா பேசுறேன். இதை பாருங்க, பாண்டா கை கட்டுற தூரம் தான் இருக்கு, அவ்வளோ கியூட்டா இருக்கு. தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம இருக்கும். இது சரியான நாட்டியா இருக்கும். இந்த மிருகம் வந்து சரியான எப்படி சொல்லுவாங்க, செல்லமா ரொம்ப நாட்டியா இருக்கும். அதுங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி அன்பு வச்சுட்டா அவ்வளோ அன்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மிருகம் ரொம்ப பிடிக்கும். அது அழகா படுத்திருக்க ஸ்டைல பாருங்க. இன்னும் அந்த பக்கத்தும் அந்த மிருகம் இருக்கு. இப்போ இந்த பக்கத்து போயிட்டு நம்ம அந்த பக்கத்து போகலாம். மேல பார்த்துட்டு கீழே வந்தா இங்க வந்து ஃபுல்லா பாண்டாவோட வந்து பொம்மைங்களாம் இருக்கு. நான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. பொம்மையெல்லாம் இருக்கு பாருங்க, எவ்வளவு போட்டிருக்காங்க. இதே 14 வெள்ளி போட்டிருக்காங்க. கொஞ்சம் வேலை பரவாயில்ல, எதுவும் வாங்க போறது இல்லை, சும்மா பாக்குறது தான். நீங்களா லைட்டா சுத்தி பார்த்துக்கோங்க. கேப்பு எல்லாமே இருக்கு. நீங்க அடுத்த வாட்டி இந்த ஜூ நகரை வந்தீங்கன்னா இங்க கேன்டீன் சாப்பிட்ற இடம் கூட இருக்கு. இப்போ ஐ திங்க் நான் சாப்பிட போறேன். நான் வந்து சாப்பிட்டு முடிஞ்சு நம்ம சுத்தி பார்ப்போம். கைஸ், நான் வந்து கேன்டீன்ல சாப்பிடல, நான் வெளியே வந்துட்டேன் வேற எங்கேயாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு. சரி, வெளியே வந்து இந்த இடத்துல வந்து நின்று பார்க்கறப்ப இந்த விஷுவல் வந்து என்னைய அப்படியே வேற மாதிரி ஆக்கிருச்சு. ஏன்னா எல்லா மிருகமும் ஒரே இடத்துல வந்து இருக்கு. இந்த காட்சியை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு இன்னும் லயன் கிங் படம் பார்க்குற ஃபீல் எனக்கு கிடைக்குது. ஜிராஃபா இருக்கு, ஜிப்ரா இருக்கு, அப்புறம் வந்து வாங்கோலி இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த இடம் நல்லா இருக்கு. என்ன ஃபீல் பண்ற? நல்லா ஃபீல் பண்றேன். நிறைய பேர் இருக்காங்க. நல்லா இங்க எந்த இதுவும் இல்லை, அமைதியா இருக்கு. அமைதியா இருக்கு. இவன் ஒரு கூச்சமான ஆளுங்க, இவனை வச்சுக்கிட்டு ஐயோ கடவுளே. சரி, அந்த இடத்துல வந்து ஓராவுத்தான் இருக்கான், அது போய் ஓராவுத்தான் பார்ப்போம். உனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கா ஓராவுத்தானு? நாங்க முதல்ல வந்து கேன்டீன் போனோம் சாப்பிட்றதுக்கு. ஆளு சரியான கூட்டமா இருக்கு. உன்னோட கேன்டீன் இருக்கு, அங்க போய் சாப்பிட போவோம். சாப்பிட்டு அந்த ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ரொம்ப பசியா தான் இருக்கு, ஆனா ஆளு கூடயா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா லீவ் இன்னைக்கு. மலேசியால வந்து சைனீஸ் நியூ இயருக்கு வந்து பயங்கரமா லீவ் கிடைக்கும். எல்லாரும் வந்துட்டாங்க போல சுத்தி பாக்குறதுக்கு. நம்ம அந்த இடத்துக்கு போமா? Come on guys, let's go. கவலை இல்ல. இல்ல கவலை எதுவும் ஆமா, கவலை இல்ல. என்ன ஹக்குனா மச்சாடா. ஆனா ஒரு சின்ன கவலை இருந்தது. அது என்ன உன்னால? நீ எங்க ஃப்ரெண்டு. guys, இப்போ வந்து நம்ம வந்து யாரை பார்க்க போறோம்னா ஓராங்குட்டானை பார்க்க போறோம். இந்த மிருகம் வந்துட்டு பாக்குறது திருப்பா இருக்கு. இந்தோனேசியா, மலேசியால வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மிருகம். பயங்கரமா பார்த்துக்கிட்டு இருக்கு. தம்பி வணக்கம், வக்கீரா யூனிவர்ஸ் காட்டுவோம் நம்ம தானே. பார்த்துக்கிட்டு இருக்கு, பயங்கரமா பார்த்துக்கிட்டு இருக்கு.
இது வந்து ஓராங் ஊத்தாங்குவாங்க. ஓராங் வந்து மலாய் வார்த்தை வந்து மனுஷன், ஊத்தான் வந்து காட்டு மனுஷன் இவன். அதான் ஜெட்டி கூட போடாம உட்காந்துருக்கேன். வெக்கமா இல்ல? சோறு தானே சாப்பிடுறேன், சி பழம் தானே தின்றேன். என்னோட சோகமாயிட்டான். சரி, நான் உங்களை கச்சா பண்ணல, நான் வேற போய் பாக்குறேன். பாய் பாய். மேக்ஸ், ராஜா, கும்பி, பிளாக், டீனா, பென், இதெல்லாம் வந்து இந்த சிம்பான்சியோட பேரு. வந்து அவ்வளோ ஆசையா வந்து பார்த்தா சிம்பான்சி இருக்கு, பயங்கரமா பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டா மழை தூர்ற மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வேற இடத்துக்கு போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்கு, முடிஞ்சிடும். நாங்க வந்து காண்டாமிருகம் பார்க்க வந்திருக்கோம். அதான் அங்க இருக்கு, உங்களுக்கு தெரிய நம்புறேன். ரொம்ப தூரத்துல இருக்கு, என் கண்ணுக்கு தெரியுது. கேமரா தெரியுமா இல்லையான்னு தெரியல. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் கைஸ், உங்களுக்கு தெரியும் நம்புறேன். எவ்வளவு அழகா படுத்திருக்கு பாருங்க, செம்ம டயர்டு போல. நேற்று ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு டயர்டா தூங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரு மாதிரி கொக்கு மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்ப இந்த ஆப்பிரிக்கா சைட்ல இருக்கிற ஒரு மிருகம். அது மிருகம் பிராணி நானா சொல்லிக்கலாம். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு, வண்ணமயமா இருக்கு. இங்க வந்து இந்த இடத்துல வந்து நான் சின்ன வயசுல வர்றப்ப நிறைய அனிமல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, தெரில. ஆனா இருக்கிறது நல்லா இருக்கு, பார்க்கலாம். ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு வரோம். இப்ப பாதி தூரம் சுத்தி முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே, நைஸ்லாம். இப்போ வந்து அடுத்த இடத்துக்கு போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். சாப்பிடணும்னா சாப்பிடலாம். இப்போ அங்கேயே நான் சாப்பாடு தேடி தான் போயிட்டு இருக்கேன். சோறு இருந்துச்சு கிடைக்குதுதான் பாக்குறதுக்கு. இங்க ரொம்ப ஸ்நாக்ஸ் தான் விற்கிறாங்க. லைக் வந்து இந்த பாப்கார்ன், இப்போ சோளம், கப்பு சோளம், அது அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு சோறு சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ வெளியே தான் போகணும், வாங்க போலாம். கமான். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பாம்பு, பள்ளி, ஆமையெல்லாம் பார்க்க போறோம். இப்போ வந்து இந்த பார்த்துட்டு கொஞ்சம் வெளியாகி போவோம். உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். இங்கதான் பயங்கரமா கொடூரமான மிருகங்கள், உருந்து போறத என்னது மிருகம்லாம் இருக்கான், பாம்புலாம் இருக்கான். வாங்க, வள கொலம் பேசி என்ன கிடைக்க போகுது, உள்ள போய் பார்ப்போம் வாங்க. அந்த காலத்துல வந்து ஆமைய பாருங்க, இவர்தான் மாஸ்டர் ஊகுவே. கும்பு பாட்டால வருவார், அவர் தான் அவரு. Yesterday is history. Tomorrow is a mystery, but today is a gift. That is why it is called the present. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அம்மா பெருசு. வா, இவ்வளவு பெரிய ஆமை வந்து இன்னைக்கு தான் கிட்ட பாக்குறேன். வழக்கமா வந்து இப்ப குட்டோரத்துல, அப்புறம் வந்து கடல் ஆமை கூட நான் பார்த்திருக்கேன். என்ன என்னைய நோக்கி வருது, அம்மா தண்டி, என்ன அடி பாருங்க ஆமையா. அந்த மாதிரி ஆமையை நான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு பெரிய ஆமையை நான் பாக்குறேன். என்னைய நோக்கி தான் வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அதேதான் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. சரி காய்ஸ், நம்ம வந்து உள்ள போய் பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பாம்பு செக்ஷன் வந்திருக்கோம். வந்து பார்த்தோன்னே வந்து இங்க ஒரு பயங்கரமான கருப்பு பாம்பு இருக்கு. நீங்க அந்த காட்சியை பார்க்கலாம், பயங்கரமா இருக்கு. இங்கெல்லாம் பாம்பு தான் இருக்கு. வாங்க ஒன்னொன்னா சுத்தி காட்டுறேன். இந்த இடத்துல இருந்து பல வகையான பாம்புகள் பார்த்தேன். ஆனா அனகொண்டா மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா வந்து நம்ம பாம்புன்னு சொன்னாலே எனக்கு வந்து பயம்தான். ஷாம்பு போட்டாவா தலையில நுர வரும், பாம்பு போட்டா வாயில நுர வரும். பாம்பு கண்ட படையே நடக்கும்னு சொல்லுவாங்க. கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம அதை வந்து அழகா ரசிச்சு பார்க்கலாம். ஆனா கூண்டுக்கு வெளியே வந்துச்சுன்னு வச்சிங்களேன்,
கதை வேற மாதிரி ஆயிரும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எல்லாமே எழுதி போட்டுருக்கோம். இந்த பாம்போட பேர், இதோட விஷத்தன்மை எவ்வளோ தூரம் இருக்கும், இந்த ஆயுஸ் எல்லாமே இதோட டீட்டெயில், இங்கே எல்லா மிருகத்தோட டீட்டெயிலும் வந்து எழுதி போட்டிருப்பாங்க. அங்கங்கே வந்தால் நான் சில வீடியோவில் வந்து அதை பற்றி நான் பேசலை. ஏன்னா வந்து ஒவ்வொரு மிருகத்து பேரை படித்து பேசி போட்டால் நல்லா இருக்காது. இது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக எடுக்கிற ஒரு வ்ளாகு. நம்ம அப்படி போயிடுவோம். யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்த்து தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். வாங்க மற்ற பாம்பெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்புவோம். come on let's go. இந்த இடத்துல வந்துட்டு பாம்பு, முதல்ல பச்சோந்தி எல்லா மிருகத்தையும் பார்த்த பிறகு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடையை தேடி வெளியே போனேன். அந்த கடை வந்து கேப்சி ஸ்டைலில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் சாப்பிட போயிட்டேன் நான். இது சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ முதல் சாப்பிட்றோம். செம்ம பசியாக இருக்குது. நடந்து கால் வரை கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. இது வந்து SKRோட சாப்பாடு. இது வந்து என்னோட சாப்பாடு. இங்கே யாருக்கும் வந்து நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க, வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிருவீங்க. வேலை வந்து 2 மடங்காக உள்ளே இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. உள்ளே வந்துட்டோன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்கள் யாராச்சும் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா வீட்லேருந்து பேக்கிங் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை வெளியேருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க கூட சூப்பராக இருக்கும். நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். நினைப்பி தானே என்ன கஞ்ச பிஸ்னரி அப்படின்னு கிடையாது. நான் எது வந்தால் கொஞ்சம் தரமாக சாப்பிடணும்னு எதிர்பார்க்குறவராக இருப்பேன். வேற வழி இல்லை காய்ஸ், பசி தாங்கலை. சாப்பிடும் போது நீ எனக்கு சாப்பாடு வந்துருக்கு கேட்டுருக்கு. சாப்பிட்றேன், அப்புறம் பேசுகிறேன், அப்புறம் சுற்றி பார்க்குறேன். அவ்வளோதான். ஹங்கிரி பாய். 15 minutes later. இப்போதான் சாப்பிட்டு வெளியே வரோம். இதுக்கப்புறம் இந்த கடையை நான் மறந்தேன். KFC ஸ்டைல் மாதிரி சாப்பாடு. அவ்வளோதான், வேற வழி இல்லை. சாப்பிட்டு தான் ஆகணும். 2 பேரும் சாப்பிட்டதுக்கு மட்டும் 42 வெள்ளி. போனோச்சோ. பரவாயில்ல, சாப்பிட்றேன். உனக்கு பசியில இருக்க, நான் பரவாயில்ல. எனக்கு உண்டான காயா தன்னால் ஆறிடும். அது என்ன மாயமோ தேடுறேன், எனக்கு எதுவும் ஆகுறது இல்லை. பரவாயில்ல. இந்த இடத்துல ஒன்றும் கொஞ்ச நேரம் சுத்திட்டு அங்கெல்லாம் மிருகம்லாம் இருக்கு, போய் பார்த்துட்டு கிளம்பிடுவோம் கைஸ். வாங்க come on let's go. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா கரடியை தேடிக்கிட்டு இருக்கோம். எஸ், இப்போ வந்து கேப்டன் வந்து கரடியை தேடிக்கிட்டு இருக்காரு. கரடியை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். கரடியை காணும். அந்த இடத்துல கரடி இருக்குமா, போயிட்டு கரடியை போயிட்டு கரடி உனக்கு கரண்டின்னு பேர் வச்சாங்களா இல்லை கரடின்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஓகேவா, வாங்க போகலாம். நான் வந்துட்டேன். SKR that side. ஓகே, ஃபைனலாக கரடியை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன். வந்து பார்த்தா இது சின்ன கரடியாக இருக்குது. இது வந்து மலேசியன் கரடின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக கரடி வந்து வெளிநாட்டிலலாம் பெருசாக இருக்கும். இது வந்து சின்ன கரடியாக இருக்குது. இந்த இடத்துல 3 கரடி இருக்குது. இப்போ மின்னுக்கு நீங்கள் பார்க்குறீங்களே, இங்கே ஒரு கரடியாக இருக்குது. மற்றதெல்லாம் சைடில் அங்கங்கே ஒரு மூளைக்கு இருக்குது. இதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுற்றி வந்து ஆளுங்களாம் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த காட்சியை தான் நீங்களாம் பார்க்குறீங்க. அது பாட்டுக்கு மண்ணை நோண்டுது, தண்ணியில் விளாடுது. என்ன ஆனந்தம் இந்த கரடிக்கு. இப்போ வந்து இந்த அனிமல் பேர் கெப்பி பாரா. பீரி அனிமல் இருக்கு. இப்போ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது வந்து ஐ திங்க் வந்து இன்னும் நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு போல, அங்கே போகணும்னு நினைக்கிறேன். இப்போ இதை பார்த்தாச்சு, அடுத்த இடத்துக்கு போவோம். இது பேர் தான் கெப்பி பாரா. ஹாய் கெப்பி பாரா. ஓகே காய்ஸ், இப்போ கெப்பிபாராவை ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்க. இது பக்கத்துலேயே வந்துட்டு நீர் யானை இருக்கிற இடத்த வந்து நாங்கள் போயிட்டோம். நாங்கள் நீர் யானையை பார்த்துக்கிட்டு இருக்க கட்சி தான் இப்போ நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த நீர் யானையை பற்றி சொன்னோம்னா அது ஃபேஸை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு தான் வரும். அது பேச பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு தான் வரும். அது பேரை சொன்னாலும் எனக்கு சிரிப்பு தான் வரும். இங்கிலீஷில் அது பேர் வந்து ஹிப்போபோட்டமஸ். சின்ன வயசில் நான் இருக்கிறப்ப நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல்னு ஒன்று இருக்கும். இது சம்மந்தமாக வந்து நிறைய பார்ப்பேன். இது வந்து பார்க்க வந்து ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும். இந்த உருவ தோற்றம்லாம் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஆனால் செம்ம ஆக்ரோஷமான ஒரு மிருகம் தான் இந்த மிருகம். இது கண் எதிராக யாராச்சும் வந்தாங்கன்னா இது பயங்கரமாக போய் அட்டாக் பண்ணும். ஆனால் வெஜிடேரியன் இந்த மிருகம். பல வகைகள், காய்கறிகள் அந்த மாதிரி தான் சாப்பிடும். தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அது எதிர்த்தாப்புல யாராச்சும் வந்தாங்கன்னா அது வந்து தைரியமாக போய் சண்டை போடும். இதுதான் ஹிப்போபோட்டமஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, தண்ணிக்குள்ள இறங்கி நீச்சல் போட வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஜூ நகரால வந்து 2 ஹிப்போபோட்டமஸ் தான் இருக்கு. நான் தேடி பார்த்தேன், இந்த 2 ஹிப்போபோட்டமஸ் தான் இருக்கு. ஆனா பயங்கரமா சத்தம்லாம் கொடுத்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நீங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து இந்த ஜூ நகராக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஹிப்போபோட்டமஸ் பாருங்க. செம்ம சிறப்பாகவும் நல்லாவும் இருக்கும். அது பண்றது காமெடியா இருக்கும். இந்த பக்கெட் ஆப்போசிட் வந்து பார்த்தா முதல்ல இருக்கு.
அந்த முதல்ல ஃபேஸ் கட்ட பக்கம் எனக்கு சரியான திருப்பா இருக்கு. ஏன்னா பேய் அடி வாங்கியிருக்கு, வாயெல்லாம் ஓடி போயிருக்கு, கோணல் மானலா இருக்கு. நீங்க பாருங்க, அந்த பாருங்களேன் பாருங்க. ஓ நீ அங்கீலாவா guys, இது வந்து தீகூஸ் பிளாண்டுன்னு சொல்லுவாங்க. என்னைய ஒரு பேர் படிச்சேன், ஜென்யூன் பீக்கா. பீக்னா பண்டி. இது பண்டி மாதிரி இல்லை, என் கண்ணுக்கு எலி மாதிரி இருக்கு, எம்ஸ்டர் மாதிரி இருக்கு. எம்ஸ்டர் குட்டியெல்லாம் இருக்கும், இதுவும் கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்போ வந்து இந்த இடம் வந்துட்டு சில்ட்ரன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக இருக்கிற ஒரு இடம். இங்க வந்து முள்ளம்பன்றி இருக்கு, கிளி இருக்கு, முயல் இருக்கு, அங்க குதிரையும் இருக்கு, கோழி இருக்கு. இடமா ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு. இப்போ இந்த இடத்த சுத்தி பார்ப்போம். கம் ஆன், லெட்ஸ் கோ. உள்ள நுழைஞ்சு பார்த்தோன்னே முள்ளம்பன்றி ஹாய்னு சொல்லிட்டு இருக்கிற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன பிள்ளைங்களை நீங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து அவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா அந்த அனிமல் வைப்பாங்க. ஏன்னா எல்லா அனிமலும் கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்து இருக்கும், நீங்க வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இடம்னு நான் சொல்லுவேன். நான் வந்து இந்த மிருகத்தை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு போற காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிளி, அப்புறம் வந்து முயல், அப்புறம் வந்துட்டு குதிரை, அப்ப கோழி எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கு. ஒரு மாதிரி வந்து சின்னதா ஒரு ஃபார்ம் மாதிரி வந்து வச்சிருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு கொஞ்ச நேரம் முன்னுக்கு. கிளி கிட்ட வந்து கையை காட்டினேன், ஒரு விரல மட்டும் நீட்டி காட்டினா அது டக்குன்னு வந்து கடிக்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த அண்ணன் வந்துட்டு காட்டுறாரு, சொல்றாரு கிளி வந்து நீங்க இப்படி ஹேண்டில் பண்ணும், இப்படி வந்து கூப்பிட்டா அது வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த இடத்துல. ஹாய் guys, இந்த குதிரையோட ஹேர் கட்டிங் பாருங்க, பயங்கரம் டேஷாட்டா இருக்கு. என்னையும் வந்து பாக்குது, அது என்னையும் வந்து எதிர்பார்க்குது என்கிட்ட. நடக்காத மைசான் பயங்கரமா பாக்க எச்ச கிச்சு துப்பி போகுது. ஹலோ, அது என்ன வேணும், இலை வேணுமா? வெயிட் இதானே. அம்மா கடிச்சிடாதீங்க அண்ணன். இந்தா உனக்குதான். ஐயோ சீதா, சாரிங்க, மேலே போட்டேன். என்ன கொடுக்குறது தெரியல. இப்போ வாங்க வேற ஒரு இடத்துக்கு போய் பார்ப்போம். ஆமா, லெட்ஸ் கோ. என்னைப்பா யோகம் வரும். ஓகே, அவ்வளோதான். நான் வந்து உங்க அனிமல் கிட்ட வந்து வச்சுக்க மாட்டேன். ஒரு வாட்டி நாய் துரத்துல இருந்து நான் வந்து தெரிஞ்சிட்டேன். அதனால வந்து நம்ம வந்து ஹலோ ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். இதுதான் கழுதையை பார்த்தா யோகான்னு சொல்லுவாங்க. கழுதைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. குதிரை கொஞ்சம் பெருசா இருக்கும், இது வந்து சின்னதா இருக்கு. ஐ திங்க் இது தெரியல. என்னையும் ஒரு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்க பாக்குற? அங்க பாக்குது. காய்ஸ், இப்போ வந்து நான் குரங்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நிறைய குரங்கு சுத்திக்கிட்டு இருக்கோம், மரத்துக்கு தாவிட்டு இருக்கோம். இந்த ஜூநகரை சுத்தியே எங்க போனாலும் குரங்கு நீங்க பார்க்கலாம். இது வந்து தனியா ஒரு குரங்கு வச்சிருக்காங்க குண்டுல. ரொம்ப நிறைய அங்க குரங்கு இல்லை, 2-3 குரங்கு தான் இருக்கு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. ஏன்னா குரங்கு முடிஞ்சு பக்கத்துல வந்து ரக்குன்னோட இது வச்சிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன், அதை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் கழுகு, ஹிமாலயால வாழ்ற கழுகை போய் பார்த்தேன். பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு நடந்து போற காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, சந்தோஷமாவும் இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே गाइस, நடந்து வந்துகிட்டே இருந்தோம். இங்க வந்து இந்த அக்வேரியம் பார்ட்டி மாதிரி ஒன்று செய்வாங்க, ஷோ டைம்னு சொல்லிட்டு. எங்களோட பேட் லக் வந்து முடிஞ்சிருச்சு. சுற்றி வந்து வரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு. இங்க வந்து அக்வேரியம் மட்டும் தான் இருக்கு. இந்த அக்வேரியம் பார்த்துட்டு அடுத்து ஒரு 2 இடம் இல்லை 3 இடம் இருக்கு, பார்த்தா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த வ்ளாகும் முடிஞ்சா நம்புறேன். லைட்டா மீனை பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கு. பூரா இருக்கு எல்லா மீனுக்கும், பெருசா இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து மீனை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மீன் மோஸ்ட்லி வந்துட்டு ஆற்றுல வாழ்கிற மீனும் இங்கே இருக்குது, கடலில் வாழ்கிற மீனும் இங்கே இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நிறையா வந்துட்டு ஆற்றுல வாழ்கிற மீன் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அதுவும் பெருசாக இருக்குது, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒன்று இருக்குது, அதாவது பென்குயின் இடத்துக்கு வந்து நாங்கள் போனோம். இங்கே போய் பென்குயின் பார்க்க போனோம். எனக்கு பென்குயினும் ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக செம்ம க்யூட்டாக இருக்குது. பென்குயின் மோஸ்ட்லி வந்துட்டு கூலிங்கான இடத்துல தான் வாழும். அதனால வந்து இது தனியா ஒரு இடம் வச்சு அதுக்குள்ள வந்து கூலிங் பண்ணி வச்சிருக்காங்க. ஐ மீன் ஐஸ்ல மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது முடிஞ்சு கடைசியா ஒரு இடம் இருக்கு, அக்வேரியம்னு. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்றேன்.
இப்போ வந்து கடைசி இடத்துக்கு வந்திருக்கோம், அக்வேரியமு. இதை பார்த்து முடிஞ்சுட்டா இந்த மியூசியம் நெகாராவே சுற்றி நாங்கள் முடிச்சிட்டோம். உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ வந்து நம்ம போய் வெளியே பேசுவோம். ஓகேவா? கமான் லெட்ஸ் கோ, உள்ள போவோம். இப்போ இந்த உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த இடம் வந்து ஒரு அக்வேரியம், பல வகையான மீன் இது மாதிரி. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ வைக்கிற யூனிவர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு அக்வேரியம் வந்து போல நம்ம சூர்யா கேல்சிசியோட வந்து அக்வேரியம் போயிருப்பேன், அக்வேரியாவுக்கு போயிருப்பேன். அதே மாதிரி தான் இங்க சின்ன சின்ன மீனுங்க, இந்த மீனுக்கு என்ன பேரு அதெல்லாம் எழுதியிருக்கு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான், ஏன்னா நான் அது பார்த்துட்டேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. இது ஓகேவா? இது நம்ம பார்க்கலாம் வாங்க, லைட்டாக சுற்றி காட்டிக்கிறோம்ல. ஓகே guys, ஃபைனலாக எல்லாமே சுற்றி முடிச்சிட்டோம். என்ன ஃபீல் பண்ணுற? ரொம்ப என்ஜாய் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. பாவம் காய்ச்சல் இருக்கான், உடம்பு முடியாமல் இருக்கான், டயர்டு ஒரு பக்கெட்டு. என்னது எங்களால் அந்த ஷோ டைமுக்கு தான் போக முடியல, அதுதான் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. எத்தனை மணின்னு தெரியல. அது வந்து 3 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். இந்த இடத்துக்கு கொஞ்சம் வரீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வாங்க. 9 மணிக்கு எங்கள் வந்து திறப்பாங்க. நீங்கள் ஒரு 9:30 9:30க்குலாம் உள்ளே வந்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங்கில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க கூட டைமிங் ஓடிடும். நான் வந்து இந்த மணி வந்து 12 மணிக்கிட்ட வந்தோம். உள்ள இன் பண்ணது 12 மணி சம்திங் தான் வந்தோம். இப்போ டைமிங் கரெக்டாக இருந்துச்சு. வந்து வர்றப்ப 1000 தடங்கள் உள்ள வந்துட்டோன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளோட வந்து நல்ல நேரம் போல் மழை கொஞ்சம் லைட்டாக தூரல் மாதிரி டக்குன்னு நின்றுச்சு. இப்போ தான் வந்து லைட்டாக ஒன்று தூரிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நான் வந்து கிளம்பிடுறேன். கரெக்டாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிஞ்சு இப்போ லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லலாம். நல்லபடியாக இந்த vlog வந்து எடுத்து முடிச்சிட்டோம். ஓகேவா? பாவம். சரி இப்போதைக்கு போயிட்டு வரேன். இட்ஸ் மீ எஸ்கே. அவர் SKR